வணக்கம் ஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைவான லக்னத்துக்கு வந்து கும்பம் வரைக்கும் முடிச்சாச்சு. அது மீனத்துக்கான பார்ப்போம். ஏன்னா நிறைய கேள்விகள் நிறைய வருது. அது வந்து போன எபிசோடு போட்டோம் இல்லைங்களா, அதில் அந்த ஆங்கில காலண்டர் சரியாக தமிழ் காலண்டர் சரியானு போட்டதில் வந்து நிறைய கேள்விகள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷம்தான். அது மாதிரியாக இப்போ மீன லக்னங்கிறது வந்து உங்களுக்கு குருவனுடைய ஆட்சி வீடே அது. அவர் இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார். அவர் மறைஞ்சு போயிருந்தார். அப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கடந்த ஒரு வருடம் ரொம்ப சுமாரான காலமாக தான் இருந்தது. அவங்களே மறைஞ்சிருக்கிற மாதிரியாக இடம் விட்டு இடம் பயிற்சி இதெல்லாம் நடந்திருக்கும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்களை சந்தித்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சுயமரியாதை அதிகமாக உடைய ஆட்கள் இல்லைங்களா, அது சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படும் வகையில் தான் எல்லாம் கடந்த வருடம் நடந்திருக்கும். அதெல்லாம் இப்போ பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போகிறார். புதிய வீடு, புதிய வாகனங்கள், இடம் வாங்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலையில் பயிற்சி ஆகிறாரு. கேந்திர சாணம்னு சொல்லுது 4ஆம் இடத்தை. இப்போ 4ஆம் இடத்துக்கு ஒரு பயிற்சியாகி இவங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. மீனத்தினுடைய 8ஆம் இடமான துலாமை பார்க்குறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய விடமாக இந்த 8ஆம் இடம் அமையும். அதே போன்று 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது சுப செலவுகள் பண்ணுறதுக்கான ஏதுவான காலமாக இருக்கார். சந்தோஷமான சுப செலவுகள் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான இடத்துக்களை ஒரு குரு பார்க்குறாரு. ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. மீனத்துக்கு பழைய சிரமத்திலேருந்து மீண்டு வர்றாங்க. இது நல்லா இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணைக்கு புதிய வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை. இவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னாக்க ஆணுக்கு புதிய வேலை கிடைக்கிற மாதிரியாக இருக்கும். அல்லது இவங்க ஆணாக இருந்தாங்க அப்படின்னா மீன் இலக்கணம் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியாக சுச்சுவேஷன் வருது. ரொம்ப இது ஒரு மகிழ்ச்சியான காலம்தான். தன உறவு கண்டிப்பாக நல்லா இருக்குது. என்ன கேட்கணும் கேளுங்க. அதான் உடைய அந்த மீன் இலக்கணத்துடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும்? பசங்களுக்கு இப்போ மீன் இலக்கணத்துக்கு நல்லா இருக்குது. கடந்த ஒரு வருடம் தேக்கம். பள்ளி படிப்பு படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் வீட்லேயே 2 மீன் இருக்கு. உங்களுக்கு இருக்காங்க தம்பி, அப்பா. ஆமாம், அப்பா வந்து ஏஜெட் பர்சன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடந்த ஒரு வருடம் தான் சுமார் அவருக்கு. இப்போ தான் அவர் பேரில் இடமே வாங்கலாமே. வாங்குவாங்க. என் தம்பி வாங்கினா சரி தான். வாங்குவாங்க. நல்லா தான் இருக்குது. இடம் வாங்கலாம். வேறு என்னஜி அது கல்வி சிறப்பு. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் லெவலில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அரியர்ஸ் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. போன வருடம் அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய காலமாக இது இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சிறப்பு தான். கல்வியில் மேம்பாடு தான் இருக்குது. புதிய இடங்களுக்கு வேலைக்கு போகிறதும் படித்து முடித்தவங்க வேலையும் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்காங்களா உங்களுக்கு சார்? இடையில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இடமாற்றம் இருக்குது. ப்ரொமோஷன் இருக்குது. நல்ல ப்ரொமோஷன் தான். அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பார்ட்னரோட சேர்ந்து செய்யலாம். அது அந்த மாதிரி இருக்குது. தனியாக செய்ய முடியாது. தனியாக இப்போ வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா அது பெட்டர். அது சகோதரன் கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய சந்திக்கும். இவங்களுக்கு இளையவங்க கூட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை பிரிஞ்சு தனியாக பண்ணுற மாதிரி வரும். ஓகே. வேறு என்ன? திருமணம் சார் உங்களுக்கு எப்படி? குரு பயிற்சியால் ஏதாவது நல்லது? குரு பயிற்சி இது வந்து 7ஆம் இடத்தை ஒரு பார்க்கல. 7ஆம் இடங்கிறது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்குறாரே தவிர நம்ம இந்த 7ஆம் இடத்தை எடுத்துக்கிறது இல்லை குருவுக்கு மட்டும். நான் ஆனால் ஒரு 8ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. மீனத்தினுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் இது வந்து திருமண காலம் இல்லை. அடுத்த வருடம் திருமண காலம் தான். கண்டிப்பாக. திருமணம் குழந்தை சம்மந்தப்பட்டாலும் அடுத்த வருடம், நெக்ஸ்ட் வருடம். அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு ஏற்படும். இது கொஞ்சம் தடை ஏற்படும். அடுத்த வருஷம் திருமணம் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தைகளும் பிறப்பாங்க. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும். ஓகே ஜி. வேறு அவங்களுடைய உடல்நிலை எப்படி சார்? ஆரோக்கியம் தானே வைத்தியம் பார்த்துக்குறவங்க அவங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இணை அவங்களே தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சுய கௌரவங்கிற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க எப்போதுமே.
யாரெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியுங்கிறத நிரூபிப்பாங்க. பழக்க வழக்கங்களை நான் சொல்கிறேன். கரை காணுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா சடனாக நிறுத்துவாங்க ஒரு பழக்கத்தை. இனி தொட மாட்டேன்னா தொட மாட்டாங்க. அதெல்லாம் நேர்லேயே பார்த்துருக்கேன் நிறைய பேர். நம்ம அந்த மீனத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், திருவண்ணூர் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியாக ஒரு ஆனால் அவங்கள யாராலையும் கெடுக்கவும் முடியாது. நீங்கள் அதுவும் வச்சுங்க, இவரே கெட்டாலே ஒழிய இவங்களை யாரும் கெடுக்க முடியாது. அவங்களே பழகுவாங்க, அவங்களே நிறுத்துவாங்க, அவங்களுக்கு அவங்களே மாதிரி. அதே மாதிரி வைத்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வைத்தியம். ஏன்னா இவங்களுக்கு வைத்தியம் வரும். மீனத்துக்கு இவங்க சொல்கிற வைத்தியம் பலிக்கும். மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது சாப்பிட்டு சரியாக போட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பலிக்கும். ஏன்னா குருத்தன்மையுடைய இலக்கணம் அது. அதனால் பெரும்பாலும் இவங்களே வைத்தியம் பார்த்துக்கிறவங்க கடைசி வரைக்கும். ஆஸ்பத்திரி போகணுன்னு விரும்ப மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு வராது. அதனால் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. வயதானவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. வயதானவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கேரிங் எடுத்துக்கிறவங்க. சரி, அவங்களே கெடுக்கிறவங்க தானே. கெடுத்துட்டு எப்படி சரி பண்ணுறது வேலையும் அவங்களால பண்ண முடியும். ஆலோசனை கேட்க முடியும். அதாவது என்னென்னா மனம் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப சிறப்பாக செயல்படுச்சு. உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா உடனே சோர்ந்து போட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவாங்க. அது எனக்கு தெரியும்பா, அதை நான் எப்படி சரி பண்ணுவேன்னு தெரியும். இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அதுதான் அப்பா கூட அப்படி தானே வந்து அதிகமாக படுக்கலையா, டப்புன்னு வச்சு வந்துட்டார் பார்த்தீங்களா. அதுதான் அது சுய இது இருக்கும் அவங்ககிட்ட. ஆமாம், அந்த அந்த முடியும், என்னால் முடியும், அது உன்னை நம்பி நான் இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. அது இருக்கும். அதை கோவம் வரும் தெரியுங்களா. ஆமாம்மா, நீங்கள் இனிமேல் ஒன்றும் சரிப்பட மாட்டீங்கன்னு சொன்னாக்க கோவம் வரும் அவங்களுக்கு. என்ன அப்படி என்ன முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் இருக்கும் அவங்கள்ட்ட. மீனத்திட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அது. ஓகே ஜி, வேறு அவங்களுக்கு வீடு வாகனங்கள் ஏதாவது வாய்ப்புகள்? அதான் வாகனம் வாங்கலாமே. சுபச்செலவு, வீடு வாகனம் நிலம் எல்லாம் வாங்கலாம். வாங்குறதுக்காக கடனும் வாங்கலாம். ஓகே, அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஆலோசனைகள் என்ன இருக்குது? அவங்களுக்குலாம் ஆலோசனையே தேவையில்லை ஜி. இந்த சத்திரி இலக்கணங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி வச்சுக்குவாங்க இவங்க. அதாவது இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பெரிய மனுஷன் சொன்னாங்கன்னா பேசாமல் கேட்டுட்டு இருப்பாங்க, ஒன்றும் கருத்தே சொல்ல மாட்டாங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா. ஆனால் சின்ன ஆளுகள்லாம் யாராவது இவங்கள விட சின்ன ஆளுங்க வந்து கருத்து சொன்னாங்கன்னா நிறுத்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட பெரிய ஆளுங்க சொல்லும்போது சைலண்ட்டாக இருப்பாங்க, மரியாதைக்காக. ஸோ அந்த மாதிரி டைப் அவங்க. அதில் இவங்களுக்கு பெரும்பாலும் ஆலோசனைலாம் தேவையில்லை அவங்களுக்கு. மீனவர்களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குது. இந்தியை விட போன வருஷத்தோடு இந்த வருஷம் பெற்றோம். ஏன்னா இப்போ 12ஆம் இடத்த அதிபதி விரயத்தில் வந்துட்டு படாதோடு செலவு பண்ணுறாரு. கடந்த 2 வருஷம் சனி இலக்கணத்துக்கு வந்துட்டார். இலக்கணத்தில் ராகர் இவர் கிளம்பி 12ஆம் வீட்டுக்கு போகிறாரு மே மாதத்தில். அப்படிமே இது எல்லாமே வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் பல தடைகளிலேருந்து விலகி, பல பிரச்சனைகள்லேருந்து விலகி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க. மீன இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு தான். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஜி, வேறு என்னாச்சு? இப்போ நம்ம அடுத்து வழக்கம் போல் அந்த சில சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. சரி, இது ஒரு பொதுவான சந்தேகம் தான், எல்லாத்துலேயுமே இருக்கும். நிறைய பேர் கேட்கணும்னு தோணிக்கலாம், கேட்காம விட்டுருக்கலாம். இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா, ரெகுலரான காலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கரிநாள்னு ஒரு டேட் போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். என்ன தான் அது கரிநாள்னா என்ன? இப்போ அது எதை குறிக்குதுன்னே தெரியலையே. அது கரிநாள்ன்றது என்ன? அது ஒரு கெட்ட நாளா? ஏன்னா அது நீ கரிநாள்ப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களா? அதெல்லாம் என்ன அது என்ன ஏதுன்னே தெரியாமல் மக்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரும்பாலான ஜோதிடர்களுக்கே அது தெரியாது. அதுக்கான விளக்கமும் வந்து அந்த பஞ்சாங்கத்தில் கொடுக்க மாட்டாங்க. பஞ்சாங்கத்துலேயும் சரி, காலண்டரும் சரி, இந்த கரிநாள்னால் என்ன அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. சில நீங்கள் இந்த கூகுளில் நீங்கள் பார்த்தோன்னா சார், நான் செக் பண்ணால் அது சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. என்னென்னா சூரியனோட தாக்கம் கதிர்வீச்சு வந்து அந்த நாளில் மட்டும் சராசரியை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த நல்ல விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றாங்க. அது எப்படி எனக்கு புரியல. எனக்கு இல்லை, சும்மா அது ஒப்பேத்தலான பதில் தான். யாராவது ஏற்றி விட்றது தானே கூகுளில் உங்களுக்கு. அது உண்மையானதே இல்லை. உங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. நீங்களாவது இந்த கூகுளில் தேடி பிடிச்சி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. பெரும்பாலானவங்களுக்கு, ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறேன், ஜோதிடர்களுக்கு அது என்ன நாளுங்கிறது தெரியாது. இது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஏன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் தான் அவங்க
கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திடீர்னு அன்றைக்கி மட்டும் சூரிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு மழை காலத்துலேயும் கரிநாள் இருக்க, அப்போ வந்து அங்கே மட்டும் திடீர்னு அங்கே அடிபட்டு போகுது இல்லைங்களா. அப்போ இந்த கேள்வி வந்து நான் ஜோதிடம் படிக்கும்போது எனக்கு இருந்தது. அப்போ வந்து இந்த மாதிரி கரிநாள் இன்றைக்கி கரிநாளுங்க பார்க்கக்கூடாதுங்க அப்படிம்பாங்க, சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாங்க சார் எல்லாத்தையும். அப்போ இது என்னடான்னு பார்த்தாக்கா நீங்கள் பஞ்சாங்கத்தில் தேடிங்கன்னா இதுக்கான விளக்கம் கிடையாது. கரிநாளும் போட்டிருப்பாங்க, காலண்டர்லையும் போட்டிருப்பாங்க, அதுக்கான விளக்கம் கிடையாது. எங்கடா அது பிடிக்கிறதுன்னு போது இந்த பஞ்சாங்கம் போடுறதுக்குன்னு ஒரு நூல் இருக்குது, அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த கிழமையில் இந்த இடத்துல வந்து சூரியன் வந்தால் இப்படி இப்படிங்கிறதுலாம் அதில் வந்து ஒரு முழு கால்குலேஷன் இருக்குது. கால்குலேஷன் தான் இருக்கும். அந்த அந்த நூலுடைய பேர் பெரிய வருசாதி நூல்னு பேர். அதில் தான் வந்து இந்த கால்குலேஷன்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற இந்த பஞ்சாங்க கணிதம் பூராமே அதில் தான் எடுக்கிறது. அதில் போட்டிருக்காங்க. இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்கள். ஆமாம், கரிநாள்னா என்னங்கிற விளக்கம் கொடுத்துருக்காங்க. கரிநாளுங்கிற ராஜாக்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. இப்போ ராஜாக்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி என்ன சொல்லிவிடுவாங்க, உத்தரவு போடுவாங்க, ராஜாவுடைய பிறந்தநாள் இன்றைக்கி யாரும் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது, எல்லாம் அரண்மனைக்கு வந்துருங்க, எல்லாம் அங்கே வந்துருங்கம்பாங்க இல்லையா. அப்போ அன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரி தானே போகும் உங்களுக்கு. அப்போ ராஜாக்களுடைய பிறந்தநாளை குறிப்பிடுவதற்காக அவங்க வந்து கரிநாள்னு வச்சுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கறினா உங்களுக்கு தான் தெரியுமே, இன்றைக்கி கறி விருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அன்றைக்கி வந்து ஒரு ராஜாக்களுடைய பிறந்தநாளை தான் கொண்டாடணுமே தவிர மற்ற விசேஷங்கள் எதுவும் வச்சுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இல்லை, ஆட்டோமேட்டிக்காக முரசடிச்சு சொல்லுவாங்களே, அங்கே வந்துடுவாங்க எல்லாரும் அசம்பிள் வாங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த வழக்கங்கள் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. ராஜாக்கள் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கரிநாளுங்கிறது தொடர்ந்துக்கிட்டே போகுது. பஞ்சாங்கத்தில் வந்து குறிப்பிட்டுருவாங்க அந்த டேட்டுன்னா உங்களுக்கு. அப்போ அந்த கரிநாள்லாம் ஒவ்வொரு ராஜாவோட அது யாருன்னு நமக்கு தெரியாது, எந்த ராஜான்னு தெரியாது. விக்ரமாதித்தன் கூட இருக்கலாம், ராஜராஜ சோழன், நமக்கு தெரிஞ்ச அவங்க தானே பெரிய. இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்டு கரிகால சோழனுடைய டேட்டை கூட இருக்கலாம். அவங்க பஞ்சாங்கத்தில் அந்த கரிநாளுங்கிறத கரெக்டாக அந்த தேதியில் அவங்க குறிப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. அதனால் அந்த கரிநாளுங்கிறது மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து ராஜாக்களுடைய பிறந்த நாளாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர மற்ற இது வந்து ஒரு கெட்ட நாள், இதில் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை, கரிநாளில் கல்யாணம் கூட பண்ணலாம், மக்கள் ஒத்துக்கணும் இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சுருங்க. நிறைய விஷயங்கள் விளக்கம் கொடுக்காமலே உங்களுக்கு கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. அப்போ நாளடைவில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கம் நம்ம இதுவும் நம்ம கொடுக்கலனாக்க, இப்போ இது இல்லைன்னு யாராவது மறுத்தாங்கன்னா பெரிய வருஷாதி நூலில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நான் வந்து கரிநாள் எடுத்துக்கிறதே கிடையாது. கரிநாள்னால் இந்த ராஜாக்களுடைய பிறந்த நாளுங்கிறத தெரிஞ்சு ஒரு சந்தோஷமான நாள். அப்படி வேறு ஏதாவது உங்களுக்கு மக்கள்கிட்டருந்து செய்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது சரியாக இருந்தால் நானும் மாற்றிக்கிறேன், இன்னும் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இப்போ எத்தனையோ ஜோதிடர் பார்ப்பாங்க இல்லைங்களா, பார்த்துட்டு அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது தோணலாம், இல்லை இது இப்படிங்கன்னு சொல்லலாம். அது எப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா புரியுது. அதை நான் பார்த்த வரைக்கும் பெரிய வருஷாதி நூலில் இது போட்டிருக்காங்க. ராஜாக்களுடைய பிறந்த நாளாகத்தான் இந்த கரிநாளுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே ஆச்சு, ஓகே. அப்போ நல்ல நாள் தான், அதில் ஒன்றும். அதான் ராஜாக்களுடைய பிறந்தநாள் லீவ் எடுத்து நல்லா கொண்டாடுற நாள், அது கொண்டாட்ட நாள். அது மறைக்கப்பட்டிருக்கோம். நிறைய ஜோதிடருக்கு தெரியாது. நீங்கள் அது என்னென்னு தேர்ந்தீங்கன்னா தானே கிடைக்கும். இப்போ இந்த கூகுளில் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்ந்தீங்கன்னா யாரோ ஒன்று ஏற்றி வச்சுருக்காங்க, கதிர் வச்சு திடீர்னு அப்படிலாம் இல்லையா. பனிக்காலத்தில் கூட வருது, அது கரிநாள் வருது. மாதத்தில் ஒரு நாள் 2 நாள்லாம் கரிநாள் வரும். தொடர்ந்து ஒரு நாளில் கழித்து 2-3 நாளில் இன்னொரு கரிநாள் வரும், அப்படிலாம் வரும். அப்போ இதுதான் அது. அதனால் கரிநாள் வந்து நல்ல நாள் தான், குற்றமுடைய நாள் இல்லை. அது அந்த காலத்தில் ராஜாக்களுடைய பிறந்த நாளாக கருதப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே அஜி, வேற ஒன்றும் சந்தேகம் இல்லை. பஞ்சாங்கம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய பஞ்சாங்கம் நிறைய கேட்டீங்க, பார்த்துக்கலாம். அடுத்ததில் ராகுகேது பயிற்சியில் மீதியம் மிச்சம் ஏதாவது இருந்துச்சுனாக்க அதை கேட்டுருவோம். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம சும்மா ஒரு குரு பேச்சுன்னு மட்டும் போடாமல் ஒரு சின்ன தகவல்களை இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு. இது உண்மையிலேயே இது கரிநாள்லாம் என்னன்னே தெரியாமல் நம்ம ஒவ்வொரு ஒரு நாளுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஆனால் இந்த கரிநாள்ன்றது அது சொன்ன மாதிரி ஏதோ கரிநாள், அவ்வளோதான். என்னன்னு தெரியாமல் கிடப்போம். அதான். ஓகே, அடுத்த ராகுகேதுல சந்திப்போம் சார். ஓகே.